வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்காகவா இல்லாட்டி அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்காகவான்னு. நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், கிராமர் இதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ இல்லைனா எனக்கு ஆங்கிலம் எழுதவும் படிக்கவும் பேசவும் கட்டாயம் தேவைப்படக்கூடிய வேலைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நீட் அப்படிங்கிறதுனால இந்த பேசிக், அட்வான்ஸ், கிராமர் இதையெல்லாம் நீங்கள் படிக்க தான் வேணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி நீடெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ஆங்கிலத்தில் பேசணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேசிக்கோ கிராமரோ அட்வான்ஸோ எந்த ஒரு லெவலும் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பேசலாம். அவங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி தான் தேவை. அது என்னென்னா ஆங்கிலத்தில் பேசி பழகிறது, அவ்வளோதான். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். நீட் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்களா? எனக்கு நீட் இல்லை ஆனால் எனக்கு பேசணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்களா? நீட் இருக்கிறவங்க இந்த பயிற்சியோடு சேர்ந்து கிராமரும் படிக்க தான் வேணும். நீட் இல்லை, எனக்கு பேச தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது. அது அவங்க ஆங்கிலத்தில் பேசி பேசி பழகிறது. எனக்கு ஆங்கிலமே தெரியாது, அப்புறம் எப்படி நான் ஆங்கிலத்தில் பேசி பழக முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நம்ம ஸ்கூலுக்கு போய் எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு பாஷை தெரியும், நம்ம தாய்மொழி. அதையெல்லாம் நம்ம பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், கிராமர்னு படித்தா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் அந்த மொழியை பேசணும். ஆமாம் தானே? அந்த பாஷையை நம்மளால் பேச முடியும்னா இந்த பாஷையை நம்மளால் பேச முடியும்னு நம்ம நம்பணும். ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், ரோமியோ அப்படின்னு. நம்ம விஜய் ஆண்டனி சார் நடித்தது. அந்த படம் ஃபுல்லாக நம்மளுக்கு மெசேஜாக சொல்லியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான மெசேஜ், ஒரு விஷயம் நம்ம கைவசப்படணும்னா அந்த விஷயத்தை நம்ம 100% இல்லைங்க 200% நம்பணும் அப்படின்னு. அந்த மெசேஜ் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம சும்மா கூட நம்ப வேணாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பாஷையில் சாதனை பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். இன்னொரு பாஷையில் இன்னொரு சாதனை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல? சரி, பேசிக் லெவலில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை எப்படி பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ சுத்தமாக எனக்கு ஆங்கிலமே தெரியாது, அப்போ நான் எப்படி ஆங்கிலம் பேசி பழக முடியும்? இதுதான் ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சியில் ஆங்கிலத்தில் தான் ஒரு கேள்வி எடுத்துகிட்டு போய் உள்ளே கேட்குறீங்க. அப்போது உங்களுக்கு அதோட அர்த்தமும் தெரிஞ்சிடுது, அதை எப்படி உச்சரிக்கணுன்றதும் தெரிஞ்சிடுது. எப்படியும் நீங்கள் ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்து தான் ஒரே கேள்வியாக கேட்க போகிறீங்க. அப்போ உங்கள் கையில் ஒரு 4-5 வார்த்தைகளும் ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. இந்த 4-5 வார்த்தைகளை ஒரே கேள்வியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ளே கேட்கும்போது இப்போ நீங்கள் ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளே போய் அந்த வார்த்தைகளை விதைச்சிட்டிங்க. இப்படி நீங்கள் 1000 கேள்விகளை கொண்டு போய் உள்ளே விதைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க. சரி, 200% நம்பிக்கையோட பயிற்சியை துவங்கலாமா? நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இந்த ப்ராக்டிஸுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் 10 கேள்விகள் ஒன்று நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும். கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரையே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. நான் போய் கேள்வி மட்டும்தான் கேட்க முடியுது, ஆனால் எனக்கு பதில் எதுவும் சொல்ல தெரியலையே. பரவாயில்ல, நீங்கள் கேள்வியை மட்டும் உள்ளே கொண்டு போய் விதைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் காத்துருங்க, பதில் வரலையா அடுத்த கேள்விக்கு போங்க. 2 நிமிஷம் காத்துருங்க, பதில் வரலையா அடுத்த கேள்விக்கு போங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 50 கேள்வி 100 கேள்வியை மட்டும் உள்ளே விதைச்சிட்டே இருங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம தண்ணி மட்டும்தான் ஊற்றுவோம், ஆனால் அந்த செடி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம்லாம் கொடுக்கும். ஆனால் நம்ம போய் பூவெல்லாம் விரிச்சியெல்லாம் விட மாட்டோம், இலையெல்லாம் நீட்டியெல்லாம் விட மாட்டோம். அது எல்லாம் தானாகவே நடக்கும். அதுபோல தான் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷும் தன்னாலேயே வெளிவரும். அது கொஞ்சம் உள்ளே வளர்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருந்தால் போதும். முழு நம்பிக்கையோடு நம்ம கேள்விகளை பயிற்சி செய்ய தொடங்கலாமா? நம்ம இது போல் 1000 கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் 10 கேள்விகள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்டருந்து வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ கோ டு ஒர்க்? நீங்கள் வேலைக்கு எப்படி போகிறீங்க? அதாவது எதில் போகிறீங்க? பஸ்ஸில் போகிறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா அப்படின்னு அர்த்தம்.
இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ளே கேளுங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டைம் டு யூ லீவ் ஃபார் ஒர்க்? நீங்கள் வேலைக்கு எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் டு யூ யூஸ்வலி ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டைம் டு யூ யூஸ்வலி ஹேவ் லஞ்ச்? நீங்கள் மதிய உணவு வழக்கமாக எப்போ சாப்பிடுவீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வேர் டு யூ கெட் யுவர் ஹேர் கட்? உங்கள் முடியை நீங்கள் எங்கே வெட்டுறீங்க, எந்த கடையில் வெட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how often do you clean your house? நீங்கள் உங்கள் வீட்டை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how do you spend your holidays? நீங்கள் உங்கள் விடுமுறை நாட்களை எப்படி கழிக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how often do you meet your friends? நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் நண்பர்களை சந்திக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், how do you organize your day? உங்களுடைய நாளை எப்படி நீங்கள் இந்த வேலையை முதல்ல செய்யணும், இந்த வேலையை அடுத்து செய்யணும்னு ஒழுங்கமைக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், where do you buy your clothes? உங்கள் துணிமணிகளை எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. வெரி குட். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெவலை முடிச்சிட்டோம். செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நம்ம சேனலில் போஸ்டர்களாக டெய்லியும் போட்டுகிட்டே இருப்போம். அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது ஏற்கனவே சொன்ன பதில்கள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டியும் ஒரு புது புது பதில்கள் இருக்கும். வாசித்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பதில்கள் வாசித்து காட்டியிருப்போம். அதை கேட்டு கூட நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் லெவல் போகலாமா? 2வது லெவலில் 5 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கொடுப்பேன். என்கிட்ட இருந்து கேள்வி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்குள்ள பீப் சவுண்ட் வந்தவுடனே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்ட நொடியே ஆங்கிலத்தில் பதில் அளிக்க தொடங்கிடுங்க. 1 நிமிஷம் கழித்து அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதில் அளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do you keep yourself updated on current events? தற்சமயம் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் எப்படி உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next, what do you usually do when you face a difficult situation? நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது வழக்கமாக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next, how do you balance work and family life every day? நீங்கள் எப்படி தினமும் வேலையையும் குடும்ப வாழ்க்கையையும் சமன்படுத்துறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
Next, what do you think is the most effective way to build self-confidence? தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மிகவும் பயனுள்ள வழி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. Next, what strategies do you use to build strong relationships with people? மக்களோட வலுவான உறவுகளை உருவாக்க நீங்கள் என்னெல்லாம் உத்திகளை பயன்படுத்துகிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. கிரேட் ஜாப். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 3வது லெவல் போகலாமா? 3வது லெவலில் ஒரே ஒரு கேள்வி தான். இந்த லெவலில் நீங்கள் கண்களை திறந்து வச்சுக்கலாம், ஆனால் வாய் மட்டும் பேசக்கூடாது. மனசுக்குள்ளேயே தான் நீங்கள் பதிலளிக்கணும். கேள்வி என்னென்னா, வாட் டு யூ திங்க் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் இங்கிலீஷ்? பீப் சவுண்ட் கேட்டதும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே போய் கேளுங்க. பதிலளித்து முடித்ததும் வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். வெல் டன். மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.